போட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்க நம்ம வாண்டுங்களா? ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன், ரூமுக்கு போயிருக்காங்க. சரி சரி. நீங்க ட்ரெஸ் மாத்தலையா? இதெல்லாம் வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒண்ணு வேணாம், இப்படி வரும். அவன் நான் சொல்றான் உன்ன படகுல இருக்க சொல்லி. பாருங்களேன் அந்த ஷாக்க. ரெண்டு பேரும் ஓட்டுறீங்களா? ஏச்சா கிட்ட நிக்கிற, இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி இல்ல. யோசிச்சேன், சரி வியூ இப்படி பார்க்க நல்லா இருக்கானு அப்படின்னு நின்னுட்டேன். ஒழுங்கா பக்கத்துல வந்தீங்களா? போதும் போதும் உங்க பக்கத்துல வந்து நிக்கிறது. அண்ணா அதெல்லாம் முடியாது. நீ வரியா நான் வரட்டுமா? உங்க ரூம் இல்ல, புரியுதுல, வரியா வரட்டுமான்னு கேக்குறதுக்கு. எல்லாம் இப்படிதான் நடந்து போவாங்க வருவாங்க, பிரிச்சு விடுவேன். இங்க நிக்கிறதுல என்ன தப்பு? இன்னொன்னு தப்பு பண்ண கூட்ட மாதிரி பேசுற. அப்படி கத்துறீங்க நீங்க? வரவே தேவையில்ல, அங்கேயே நினைக்கும் போதுமா? சரி நிக்க தானே கூப்பிடுறான். எல்லாருக்கும் புரியுதா இல்லையா? பேசாத. இப்பதான் உங்க கூட தானே இருந்துட்டு வந்தேன். கொஞ்ச நேரம் தானே தனியா நிக்க போறேன், அதுல என்ன? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருவாங்க, அவங்க பக்கத்துல தானே நிப்ப. இதோட அவங்க கூட தான் சுத்துவேன், அவங்க பக்கத்துல தான் உட்காருவ. கேட்டா எல்லாரும் இருக்காங்கன்னு போற, அதுக்கு தானே கேட்டேன். இதுக்கு மேலே இவரை விட்டா புலம்பி தள்ளிடுவாரு. போதுமா நிம்மதியா? பக்கத்துல 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 என்னதான் இருக்கோ. நீ இந்த பக்கம் வேண்டாம், நான் அந்த பக்கம் போறேன். இப்ப யாரும் என் பக்கத்துல இருக்க தேவையில்ல, நானும் அவங்க பக்கத்துல இருக்க தயாரா இல்ல. பாரு இவரை. என்ன இருக்கு இப்படி தூக்கி போட்ட? உன் தங்கச்சி கூட நிப்பாங்க, நின்னுக்கோங்க. போச்சுக்காது பூச்சி. அப்புறம்டா போட் எப்படி போகுது? என்ன கேட்டா நானா ஓட்டுறேன். தங்கச்சிக்கும் இருக்க நக்கல் இருக்கு. எப்படி போகுதுன்னு என்ன கேட்டா எனக்கு போடுற தெரியும், நானும் கூட தானே இருக்கேன். தெரியாம கேட்டுட்டேன், உங்ககிட்ட பேசின பத்தி அதுவும் தப்புதான். நான் இங்க இருக்கவா இல்ல போயிடுவா? அதுவும் இஷ்டம். ஏன்டா ஆல்ரெடி அவன் காண்டா இருக்கான், இன்னும் நீ அவனை விருப்பத்திட்டு இருக்க. என்ன விருப்பத்தின? ஒண்ணு இல்ல, நான் உன்கிட்ட பேசல. அரசு அரசு டேடி நாங்க இங்கதான் இருக்கோம், வாங்க வாங்க டேடி வாங்க. எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? கோயில சுத்திட்டீங்களா? அதெல்லாம் சூப்பரா சுத்திட்டோம் டேடி. அம்மா கையில் கோயில் நல்லா சுத்தினியா? சாமி நல்லா பாத்தியா? அங்கிள் நானே இந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் டைம் கோயிலுக்கு போயிருக்கேன், சூப்பரா தான் இருக்கு. உள்ள சாமி எல்லாம் செமையா இருக்கு. என்ன வீரமாப்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு மாமா, சூப்பரா தான் இருந்துச்சு. எல்லாம் என்ஜாய் பண்ணோம். திவ்யாவாலு உனக்கு? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டாடி, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் வாலு சிரிக்குது. இல்ல டாடி, கோயில் எந்த அளவுக்கு பிடிச்சதோ சில பேரோட காஸ்டியூமா? என்ன ட்ரெஸ்? யாரோட ட்ரெஸ்? ஏன்டி ஆல்ரெடி காண்டா இருக்கான்னு விருப்பத்தை புரிய நீ? அண்ணி நிஜமாவே எப்படி இருந்துச்சோ அதை கேட்டாருல்ல, அப்ப நம்ம என்ன ஃபீல் பண்ணமோ அதை சொல்லணும்ல. அவ்வளவுதான் சொல்லி வை. கேமானமா தான் இங்க போயிட்டு இருக்கு, நீ வேற. என்ன சொல்ற? ஒண்ணும் புரியலையே. இல்லப்பா, உங்க பையனும் உங்க மாப்பிளையும் போட்டிருந்த அந்த வேட்டி காஸ்டியூம் இருக்குல்ல, உங்களுக்கு எப்பவுமே வேஷ்டி போடுவாங்க தானே, என்ன புதுசா இருக்கு இதுல? உண்மையா அவங்க வேட்டி கட்டுவாங்க தான், ஆனா சட்டை இல்லாம கோயில்ல சுத்தி வரும்போது 2 பேரை பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியா இருந்துச்சு. செஞ்சிருக்க. அச்சா, நான் ஒண்ணு சொல்லப்பா, உங்க மருமக தான் எலும்பு கூடுக்கு துண்டு போட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க, நான் வேற ஒண்ணு சொல்லப்பா. அம்மா மருமகளே, என் புள்ளைய கலைச்சியா என்ன? இல்ல மாமா, இது சட்டையா பார்த்துட்டு திடீர்னு பார்க்கும்போது சிரிப்பு வந்துடுச்சு. நிஜமாவே அவர் வேட்டிலையும் அப்படி பார்க்கும்போது சட்டை இல்லாம அப்படிதான் மாமா இருந்தாரு, எலும்பு கூடுக்கு சட்டை போட்டிருந்த மாதிரியே இத்தனை நாளா. பொண்ணு நினைச்சு சிரிப்பா போல இருக்கு. இப்பதான் கொஞ்சம் மறந்து இருந்தேன்னா நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்களா, அதான். நீ என் புள்ள எலும்பு குடுமா இருந்தான், என் மாப்பிள்ள. ஆமாமா, ஏன் என் மானம் போகணுமா? அது வந்து நோ கமெண்ட்ஸ் பா. பாருங்க மாமா, அத மட்டும் சேஃபா நோ கமெண்ட்ஸ் என்ன மட்டும் போட்டு கொடுக்குறா. சரி, அவங்களே என்ன நினைச்சாங்கன்னு கேளுங்க டாடி. என்ன வச்சு இப்ப பஞ்சாயத்து இல்ல, நீங்க வந்துட்டீங்களான்னு பக்கதான் நான் வந்தேன். உங்க பஞ்சாயத்தை நீங்க வச்சுக்கோங்க, நான் கிளம்புறேன். சரி, கொஞ்ச நேரம் இந்த வியூ நல்லா தானே இருக்கு. பரவாயில்ல, இன்னொரு ஃப்ரண்டேஜ் இன்னும் நல்லா இருக்கும். அவங்க போய் உட்காந்துட்டு எவ்வளவு நேரம் வேணா அரட்டடிங்க. என்ன உங்க பஞ்சாயத்துக்கு நாங்க வரல. என் ஃப்ரெண்ட்ஸோடய கிளம்பிக்கிறேன். உங்ககிட்ட இருந்தேன்னா இன்னும் வச்சு செய்வீங்கன்னு புரிஞ்சிருச்சு. இருங்க டாடி. போதும் போதும் டாடி, பிச்சு விடுவோம். 2 minutes. ஒன்று வண்ண இருந்தாலும் நாத்து நிற்கியே. நான் என்ன பொய்யா சொன்னேன்? என்ன நடந்துச்சோ அதுதானே சொன்னேன். எப்படி ரொம்பதான் பொங்குது போல. என்ன நாத்து, அங்க சிரிக்க முடியலன்றது இங்க சிரிச்சு ஏத்துக்கிறியோ? லைட்டா இப்பவும் சொல்றேன், அங்க என்ன சொன்னா அதுதான் இங்கேயும் ஞாபகம் இருக்கட்டும். இன்னொரு வாட்டி சிரிச்சா அங்க என்ன சொன்னோம்னா அது இங்க செஞ்சிருவேன். தைரியமா நாளாச்சு, இப்ப சரி சரி நாத்து சரி. என்ன திரும்பிட்ட?
இல்ல இந்த பக்கம் வியூ பார்க்க நல்லா இருக்கு, நான் வியூ பார்க்க போறேன். தைரியமா நல்லா சரிங்க. நான் வெயிட் பண்றேன் சரிங்க. நீ வாங்க, டாடி தான் சொன்னார்ல ஃப்ரண்ட்ல போலாம். என்ன என் சின்ன நாத்தனார காணோம். அவ ரூமுக்கு போயிருக்கா. ஏதோ வச்சுட்டு வரணுமா. வருவா. உங்க நாத்தனார விட மாட்டீங்களே. என்ன விடுறீங்களா? அது மாதிரிதான் நீங்க என்ன பாத்துக்கிற மாதிரி நான் என் நாத்தனார் பாத்துக்குவானவா? உங்களுக்காக அப்படி பேச உங்க புருஷன் உங்க மாமனார் அப்படியெல்லாம் இருக்காங்க. என் நாத்தனாருக்கு நாங்க தானே இருக்கோம். அண்ணி அடிச்சுக்க முடியாது இந்த விஷயத்துல. அது என்னவோ சரிதான். அப்படியே நாத்தனார தாங்குறாங்கப்பா. ஏன்டி ஏன் ஏன் உங்களுக்கு இந்த வயிற்றுச்சல்? உமாதான் அண்ணி. வம்பு இருக்க உங்க புருஷமாருங்கெல்லாம் இல்லையா? இவங்கெல்லாம் ஆம்பளைங்க கூட்டான்னு ஒன்னா போயிட்டாங்க. ஏன் அண்ணன் தம்பிங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே. வாய்ப்பு இல்லதான் கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் அண்ணன் தம்பியும் தனியா நவுந்துருவாங்க. இப்ப சொன்னியே இது வாஸ்தவமான பேச்சு. கூட என் மச்சனும் சேர்த்து. ஆமா அந்த அண்ணன் மட்டும் தான் இவங்க கூட மேட்ச் வராது. பேர் எங்க போவாங்க என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. இங்க 5 வாளுங்களாம் காணோம். வந்துச்சுங்களா டயர்ல தூங்கிச்சுங்க. அப்படித்தான் எனக்கு புரியாததே. சரி இதுங்களா சின்ன பசங்க ஓகே இதுங்க 3 தூங்குது. 2 காலேஜ் போதுங்க 2 அதே மாதிரி இருக்குங்க. வேற ஒண்ணும் இல்ல இங்க இருக்கிறதே அதுங்க கடைக்குட்டின்னு பொத்தி வளர்த்துட்டாங்கல்ல அதான். இதுங்க ஹைதராபாத்லயும் பெங்களூர்லயும் இருக்கிறதுனால பெருசா குழந்தைங்க நீங்க வளர்த்தல. அதனால இதுங்க தானே இருந்துச்சு. அதனால திவ்யமாவும் அப்ப பெரிய பொண்ணு மாதிரி இது பண்ணிட்டா. இதுங்களை பார்த்து வளர்த்ததுனால இதுங்க தான் குழந்தைன்னு ஆயிட்டதுனால இதுங்க ரொம்ப பொத்தி வளர்த்ததுனால இதுங்க அப்படியே வளர்ந்துடுச்சு. இப்போ அப்படியே இருக்குதுங்க. அந்த குழந்தைத்தனம் மாறவே இல்லை. ஏன்னா காலேஜ் போற மாதிரியா இருக்குது. இன்னமும் சொப்பு சாமான கடிச்சுக்குதுங்க. வீராயிலின்னா திவ்யமாவும் அதைதான் பண்ணோம். அது என்னவோ சரிதான். அரசும் வீராவும் வந்ததுக்கு அப்புறமா தான் அவ கொஞ்சம் மாறி இருக்கிறா. இல்ல மாத்திட்டானுங்க. என்னவோ சரிதான். இல்லைன்னா அந்த வீட்டுல ஷின்சான் டோய் வந்து ஓடிக்கிட்டே கிடக்கும். எப்ப பாரு அது போன்ல பார்த்துன்னு இருப்பா. இல்ல டிவில ஓடும். சமைக்கும் போது கூட ஓடும். இப்ப அதெல்லாம் எதுவும் கிடையாது. எவனா தாத்தா வந்து பேசினே இருக்கான் கூட. அதனால அதெல்லாம் அந்த அம்மா பாக்குறது இல்ல. அவங்க அண்ணி அவளும் கூட பேசிக்கிட்டே இருக்கால. அவளுக்கும் அதெல்லாம் பிடிக்காது போல. அவங்களுக்காக அதை பாக்குறதே விட்டுட்டானா பாரு. அவ பாக்குறத விட்டுட்டான்றதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமே. ஏன்க்கா அதுல என்ன இருக்கு? சரிங்கக்கா நீங்க நிக்கிறீங்க உட்காருங்க. நின்னுட்டே போறது ரொம்ப நல்லா இருக்கு. அது எங்கேயும் நடக்கிற மாதிரியே இருக்கு. சரி மேடங்க அழகிரி ஏதோ ஒரு கதை கேட்டேங்க. நீங்க சொல்லுங்கக்கா. அங்க வருவாளே அங்க கூட அப்படிதான். என் பொண்ணுக்கு டோரா பூச்சி தான் பிடிக்கும். இதுக்கு ஷின்சான் நோபிட்டா பிடிக்கும். அடிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அவன் தான் காம்ப்ரமைஸ் பண்ணுவான். இது கொஞ்ச நேரம் அது கொஞ்ச நேரம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என் பொண்ணே மறந்துட்டா டோரா பூச்சி. இது கூட சேர்ந்து ஷின்சான் டோரிமான பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அங்க வந்துட்டா படிப்பாளுங்க. விழுந்து படிப்பாளுங்க. ஆனாலும் அது ஓடிக்கிட்டே இருக்கணும். டிவி போட்டே படிக்கிறவங்க இந்த உலகத்துல இவளுங்க தான். என் பசங்க டிவி ஆஃப் பண்ணிட்டு ஹோம்ஒர்க் எழுதுங்க. அக்கா எழுதுறாங்க அக்கா மாதிரி தான் இருப்பேன் அப்படிதான் சொல்லுங்க. ஆனா அவ டிவியை கவனிக்கவே மாட்டா. அது என்னவோ அது ஓடிட்டு இருக்கணும். ஆனா இதுங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. டிவியை தான் பார்க்குது ஹோம்ஒர்க் கவனிக்க மாட்டானுங்க. ஆமா அது இன்னும் அவெல்லாம் நைட்ல தானே படிப்பா. அப்ப கூட அது ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஏன் ஓடுதுன்னு தெரியாது. அதுக்கு நாம பேசலாம் நீங்க பேசினா டிஸ்ட்ராக்ட் ஆகும். அப்ப அது ஓடுனா அது எனக்கு தொந்தரவு பண்ணாதுன்னு. அதனால கோட்டை விடாததுனால படிப்புல எனக்கு அது பெருசா தெரியல விட்டுட்டேன். ஆமா நானும் அப்படிதான் விட்டுட்டேன். அங்க வந்தாலும் அப்படிதான் இருக்கும். ஆனா ரெண்டும் படிக்கோங்க அதனால விட்டாச்சு. அவளே நீங்க டாக்டர் ஆக்கிருக்கலாம்ல. அவளுக்கு அதுல விருப்பம் இல்லடா. அவளுக்கு அது இன்ஜினியர் தான் விருப்பம். சரி பசங்க எதை விரும்புதோ அதானே செய்யணும். இதுவும் வாஸ்தவம் தான். அவளுக்கும் ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சா நல்லா இருக்கும். இது என்னடி அவளுக்கும் திவ்யா அம்மாக்கு மட்டும் அமைய வேணாவா? பொண்ணுங்களுக்கும் அமையணும்னு சொல்லு. லாவண்யா வேற இருக்கா. இங்கே லாவண்யா உங்க பையனை பார்க்க கூடாது. நல்லாதான் இருக்கும். திவ்யா மாதிரியே துருத்துருன்னு வாயாடிதான். ஆனா பசங்க விரும்பணும்ல. ஆசைப்பட்டதுங்களே விரும்பல நிச்சுங்க. இப்ப புதுசா ஒன்று ஆசைப்பட்டு அதுவும் ஏமாறணுமா என்ன? நீ இதை பத்தி திவ்யா கிட்ட பேசி பாருங்க. போட்டோம் கொஞ்ச நாள் போட்டோம். ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு முடிட்டோம். அப்புறம் தானே பையன். லாவணியாவும் படிக்கிறா தானே பார்க்கலாம். சரி பொறுமையாவே பேசுங்க. ஏன் நீ வீரா உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? உங்க சிவா விட்டு இப்படிமா திவ்யா கட்டுவாங்க. நீ அதை யோசிக்க மாட்டியா? என்ன அதை பிடிக்கலன்றா நீங்க என்ன அதை நினைச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் அவங்க விட மாட்டாங்க. இதை பத்தி நம்ம பேசுறோம்னு தெரிஞ்சா கூட அவங்க ஆடாடுன்னு ஆடிடுவாங்க. எதுக்கு? நீங்க அரசோட நிச்சயத்துக்கு வந்தோம். சந்தோஷமா அதை முடிச்சோமா சந்தோஷமா கிளம்பணுமான்னு இருக்கலாம். இதை பத்தி பேசி அது ஒரு பிரச்சனையா வேணாமா? பேசி பார்க்கலாம் நீ. அதுவே வேணாம் சொன்னா கேள்வி அப்படியே விட்டு. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். மதிய சாப்பாடு என்ன? தெரியலம்மா. நம்ம ஊர் சாப்பாடும் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஊர் சாப்பாடும் இருக்குன்னாங்க. என்னன்னு தெரியல. 2 சாப்பாடும் இருக்கா? ஆமா இன்னும் என்ன வேணாலும் புடிச்சு கொடுத்தா சமைச்சு தருவாங்கல்ல சொன்னாங்க. அங்கங்க 3 இடத்துல நிறுத்துவாங்களாமே. அங்க விற்குமா மீன். அப்பயே பிடிப்பாங்கல்ல மீன் யாரா என்ன கிடைக்குதோ அது விற்குமா. அதை வாங்கி கொடுத்து நம்ம என்ன கேட்குறோமோ அதை சமைச்சு தருவாங்களாம். இல்லைன்னா அவங்க சமைக்கிற 3 வேளை சாப்பாடு அதுவும் சமைக்கலாம். நைட்டுக்கு என்ன வேணும் மதியத்துக்கு என்ன வேணும் ஆல்ரெடி அவங்க மெனு கேட்டாங்களாமே அதான் சமைப்பாங்களாம்.
அது கூட எக்ஸ்ட்ராவா ஏதாவது வேணும்னா சமைச்சு தருவாங்களாம். இப்பதான் அண்ணா வாங்கி வந்து கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். இந்த அண்ணன் திரு அண்ணன் கையிலோட அப்பா அவர் வாங்கி வந்து கொடுத்துருக்காரா? ஆமா, என்ன வாங்கி வந்தாருன்னு தெரியல. ஓகே ஓகே. அப்புறம் நிறுத்தும் போது என்ன நிறுத்துறாங்க போய் வேடிக்கை பார்க்கணும். ஒரு 10 நிமிஷம் நிறுத்துவாங்களாம். சுத்தி பார்த்துட்டு அங்கே ஸ்நாக்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் விற்குமா, என்ன வேணாலும் வாங்கிட்டு வரலாம். இதுவும் ஜாலி தான். பண்ணலாம். பண்ணுங்க பண்ணுங்க, எவ்வளவு பண்ணணுமோ பண்ணுங்க. என்ன ரொம்ப நேரம் புலம்பிக்கிட்டே இருக்கீங்க? நான் என்ன புலம்புறேன்? நான் ஏதோ பேசிட்டு இருக்கேன். அவன் தண்ணியை பார்த்து பேசுறேன். கெஞ்சி கேட்கிறேன்டி, போடி. அவன் புலம்புறன்ற பிள்ளை கடுப்பு ஏத்துறான்டி. எங்க போ சொல்றீங்க? கம்முன்ட்டு அவன் பக்கத்துல உட்காந்துரு. நீங்க விளையாடுறீங்களான்னு கேக்குறேன். ஏய் பாய். ஏய் என்னடா? பாய், தயவு செஞ்சு சொல்றேன், போயிடு பாய். எங்கடி போ சொல்ற? அவர் பக்கத்துல போய் உட்காந்துரு பாய், ப்ளீஸ் பாய். என்ன விளையாடுறீங்களா? சீரியஸாவே சொல்றோம். பயப்புல அற வர புலம்புது, தாங்க முடியல, புரிஞ்சுக்கோ. கடுப்பா இருக்கு, வேற எதுவும் பேச விட மாட்டாரு. டாபிக் எடுத்தாலே அவர் புலம்பிடுறாரு. இதுக்காகலாம் போக முடியாது. கிளம்புங்க கிளம்புங்க. பாருடா, எங்களால முடிஞ்ச முயற்சி எல்லாம் பண்ணிட்டோம். சும்மா எங்களை வெறுப்பேற்றாது. இதுக்கப்புறம் சும்மா எங்களையும் பேச விடாம பண்ணாத. என்னம்மா உங்க புருஷன் கூட ஜாலியா இருக்கீங்க, ஒன்னா உட்காந்துட்டு இருக்கீங்க, நீங்க பேசுவீங்கம்மா, 1000 கதை பேசுவீங்க. இந்த மனுஷன் சரிப்பட்டே வரமாட்டாரு. ஏய் பாய், என்ன எழுந்துட்ட? 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வரேன். சார், கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புங்க. இன்னும் பண்ண போறான்னு நினைக்கிறேன். லவ் வச்சு செய்ய போறான்னு நினைக்கிறேன். இப்ப அவரே சரண்டர் ஆயிடுவார் பாரு. எனக்கு நம்பிக்கை இல்லை. திரும்புங்கன்னு. எதுக்கு திரும்ப அதெல்லாம் திரும்ப முடியாது. இது மாதிரிலாம் அடுத்தவனை பிடிச்சி தொடர் தப்பு சொல்லிட்டேன். தப்பு. என் பெர்மிஷன் இல்லாம என் கணக்கு பிடிச்சி எனக்கு திருப்புறது தப்பு தான். சரி பரவாயில்ல. என்ன உங்க பிரச்சனை? எதுக்கு இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க? நான் என்னவோ புலம்பிட்டு இருக்கேன், நீங்க எதுக்கு என் திட்டு வந்து நிக்கிறீங்க? ஓ, நான் நிக்க கூடாது. யாராவது பாத்துருவாங்க, பிரச்சனை ஆயிடும். எதுக்கு நிக்கிறீங்க? ஒழுங்கா பேசுறீங்களா? இல்லைன்னா நான் யாருன்னு நான் காட்டட்டுமா? சொன்னால ப்ரோவாவது மாற்றதாவது பத்தல. என்னடா, நம்ம தோத்துருவோமோ? லவ்வாவது தோக்குறதா இருக்கு பாரு. சேச்சே. அப்ப நாங்க போய் உட்காந்துக்கலாம். கூட மாட்டீங்க, புலம்ப மாட்டீங்க, எதுவும் பண்ண மாட்டீங்க. ஷுவர் தானே? நான் எதுவும் சொல்லல, நீங்க எங்க வேணா உட்காருங்க, இது உங்க இடம். உங்க மாமா ஏற்பாடு பண்ணது, எனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? நான் யாருங்க? நீங்க யாரோ, அவ்வளவுதானே? நான் இப்படி கேக்குறா, ஏதாவது வில்லங்கமா யோசிப்பாலோ? இது இங்க யாரோ அதானே? அப்படி சொல்லல. ஏய், இவ்வளவு நாள் வரைக்கும் நீ யாரும் தானடா சொன்ன? இவ்வளவு நாள் வாய் மூடிட்டு இருந்தாலும் அப்படியே இருந்து வாய் திறந்தேன்னு வைய. சரி, நீங்களே சொல்லிட்டீங்க நீங்க யாரோன்னு. இதுக்கப்புறம் என்ன? அப்பா, நமக்கு வேலை வந்து வேலை முடிஞ்சது. நம்ம கிளம்போம். ஏய், நான் அப்படி சொல்ல நில்ல. எனக்கு வேலை இருக்கு. சரி, வந்து உட்காரு. எங்க உட்காரணும்? என் பக்கத்துல. இங்க எங்க இடம் இருக்கு? சரி, என் மடியில. மடியில உட்காந்து அப்புறம் பதில சொல்லுங்க. நான் சொல்லுவேன், எல்லாரும் இருக்காங்க, நீ வந்துட்டு பரவாயில்ல, சொல்லுங்க. நீ உட்காந்தா மட்டும் போதும். உட்காந்தா போதும். போதும். அதை வந்து எங்க மம்மி பார்த்தாங்கன்னா? அப்ப இறங்கிக்கலாம். இல்ல, அப்ப நான் யாராவது வராங்களான்னு பார்த்துக்கிட்டே உட்காரணும், இல்ல பயந்துக்கிட்டே உட்காரணும்? அப்படி இல்லை, அதை நான் பாத்துக்கிறேன். நீ எதுவும் பண்ண தேவை, நீ கேஷுவலா உட்காரு. சரி, உங்க அம்மா, உங்க மாமா, உங்க முறை பொண்ணு வந்தா? வந்துட்டு போட்டோம், பார்த்தா பார்த்துட்டு போட்டோம். சரி, இங்க ஏதாவது பேசி பிரச்சனையாக்குனா? ஆக்கட்டும், கவலை இல்லை. என் கேரக்டர் தரக்குறவா பேசுவாங்களே, அதுவும் பேசிட்டு போட்டோம். ஒரு ப்ராஸ்டியூட் ரேஞ்சு பேசுவாங்களே, எப்படி? அதையும் நான் கேட்டுட்டு அப்படி கம்மன் இருக்கணும். எப்படி பேசுற? என்னென்ன? கேள்விக்கு மட்டும் பதில். பேசினாலும் அமைதியா இருக்கணும், அவ்வளவுதானே? ஏன் அமைதியா இருக்கணும்? சரி, நான் என்ன பண்ணணும்? எதிர்த்து பேசு. என்னன்னு பேசணும், என்னன்னு சொல்லணும்? அம்மா கிட்ட உங்க மேல உட்காந்ததுக்கு நான் என்ன ரீசன் சொல்லுவேன் மட்டும் பதில் சொல்லுங்க. இல்ல சொல்லணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். சொல்ல மாட்டியே. சரி, அப்புறம்? இப்ப என்ன, நான் உட்காரணும், அவ்வளவுதானே? நான் உட்காடுறேன், கையிடுங்க. என்ன, நம்ம தோத்துட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. நான் தான் ஜெயிச்சேன். பிரதர் ஜெயிச்சிட்டாரு. ஒழுங்கா ஆளுக்கு 1000 ரூபாய் எடுத்து வைங்கடி. நீ 2000 ரூபாய் எடுத்து வை. உன் பிரதர் சரண்டர் ஆகிறதுக்கான கொக்கி தான். ஏய், என்ன? உட்காரனிட்டேன், அப்புறம் என்ன? என்ன அதுல ஏதோ வில்லங்க வச்சிருக்க, எனக்கு தெரியும். என்ன அது? என்னன்னு சொல்லிட்டு உட்காரு. எந்த வில்லங்கமும் இல்லையே. வேற யாரு பேசினாலும் நான் கண்டுக்க மாட்டேன். உங்க அம்மா இதை பார்த்துட்டு ஏதாவது பேசினாங்கன்னா பேசினா என்ன பண்ணுவ? நான் என்ன பண்ண முடியும்? உங்களை ஏதாவது பண்ண முடியுமா, இல்லை உங்க அம்மா ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண மாட்டேன்.
போய் நிம்மதி ஹாஸ்டல்ல சேர்ந்துருவேன். ஏய் விளையாடுற. கஷ்டத்துக்கு அவங்க கூட பேச மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன். இங்க என்ன ரொம்ப பண்ற? என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, நான் வாங்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லைல்ல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இந்த பிரச்சனை? அதுக்கப்புறம் சென்னையில வரைக்கும் வெடிக்கும். எதுக்கு இந்த வம்பு? நம்ம அந்த வீட்லயே இல்லைன்னா பிரச்சனையே இல்லைல்ல. டி ஒட்டாப்பார் நங்குறத்தையும் ஆளு. ஐயோ 2000 ரூபாய் கேட்பாளுங்களே, என்னன்னே தெரியல, காதே கேட்கல. அவளை காசு எடுத்து வை, கொன்றுவேன். அப்ப பண்ணி வண்டியில உட்காந்தீங்கன்னா அதுக்கப்புறம் சென்னையில கூட இருக்க மாட்டேன். மாட்டேன் ஏன் கூட இருக்க மாட்டேன். மாட்டேன். இப்ப நானும் வேண்டாம். நான் என்ன பண்ண முடியும்? இது ஒருத்தரோட முட்டாள்தனம். அவங்க திருந்தலைன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் நம்ம 4 பேருக்கும் அமையுது, அவ்வளவுதான். நீங்களாவது ஒத்துமையா 3 பேர் இருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன? வெறுப்பேத்தாத, அவங்க வரமாட்டாங்க. சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் உட்கார கையிடுங்க. தேவையில்ல, ஓ உன் பிளேஸ்க்கே போன்ட்டேன். சோ வேண்டாம்ப்பா, எதுக்கு வம்பு? தூக்கி வச்சுப்பீங்க, புலம்புவீங்க, இன்டைரக்டா பேசுவீங்க, குத்தி காட்டுவீங்க, எதுக்கு இதெல்லாம்? நான் உட்காந்துடுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தாகி உன் வம்புக்கே நான் வரமாட்டேன், ஓடிடுன்னு பேச்சுக்கு வந்தேன். அப்புறம் என்னன்னு கேளு. அப்பயும் உட்காரலாம். ஐயாவை செஞ்சு கேட்கறேன், போய் உட்காந்துரு. நீங்க தானே சொல்றீங்க? தாகி ஆமா, நான் தான் சொல்றேன், போதுமா? நான் சொல்றதுனால மட்டும்தான் போறேன். ஆமா ஆமா, நான் சொல்றதுனால மட்டும்தான் போறேன், போதுமா? ஓகே. இப்படி எங்களுக்கு தெரியாத அளவை பத்தி ஏர்லி ஆச்சு. ரூபாய் ஜெயிச்சிங்க உட்காந்ததுல இருந்தே. நான் ஒரு குடும்பத்தோட பிரச்சனையில விட்டு கட்டி விளையாடுறீங்க. அம்மா ஃபன்னுக்குண்ணா. ஜெயிக்கிறதுல 200 ரூபாய் கொடு. அவனே துரத்தி துரத்தி வச்சு ஓடு. நீ எனக்கு 200 ரூபாய் கொடு. என்கிட்ட பேச வேணாம்னு சொல்றீங்க. இப்படி ஹேண்டில் பண்ற? இறங்கும், ஹேண்டில் பண்ணி தானே ஆகணும். விட்டு கட்டினீங்களாமே. ஏதோ சும்மா. அவனுக்கு 500 ரூபாய் கொடு. அவங்க 2 பேரையும் கூட பேச வேணாம்னு சொல்றீங்க. என்னடா, என்னதான் பிரச்சனை? என்ன சொன்னேன்? லாவண்யா தனியா இருப்பா, அதெல்லாம் நான் போகணும்னு சொன்னேன். ஆனா அவனுங்க 2 பேர் ஜோடியா தெரியுறாங்க. மேடமும் எங்க கூட தெரிஞ்சாங்க. இந்த கதை உனக்கு தெரியுமா? சொல்ற? ஆமாம் பாய், நான் தனியா இருப்பேன்னு தான் துர்கா வர சொன்னேன். துர்கா இருங்க ஜோடியா போயிடும், நான் தனியா இருப்பேன், நீ வா துர்கான்னு சொன்னேன். கடைசியில பார்த்தா பிரவீனும் பிரபாவும் தான் ஒன்னா சுத்துறாங்க. பாவம் கட்டி மேடம் தெரிஞ்சிட்டு இருந்தாங்க தனியா. போனா போட்டோம், நாங்க வாழ்க்கை கொடுத்தோம் அவங்களுக்கு. போதும், என்ன ஓட்டாதீங்க. சரி பாவம், இப்போ விட்டுருங்க, அப்புறம் ஓட்டலாம். என்ன நீ இப்படி கலாய்க்கிற கோலி? சேச்சா, அவங்க தான்டா மேட் ஃபார் ஈச் அதர் கப்பல் மாதிரி இருக்காங்க. நீ உன் கருணாக்காலும் சொல்லி தொலைச்சிடாத, பழிச்சிட கிழிச்சிட போகுது. பழிச்சிரோன்ற ஆல்ரெடி பழிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அவளே தண்ணியில தான் இருக்க, தள்ளி விட்டுரும் பார்த்துருக்கோம். நீச்சல் கூட தெரியாது உனக்கு. அந்த தைரியம் தான் தள்ளி விடு. நான் உன்ற புருஷன் இருக்கிற தைரியம் அந்த மாதிரி நெஞ்சு நிமித்தி எங்களால் சொல்ல முடியலையே. அதுக்கு அந்த மாதிரி புருஷரை பார்த்துருக்கணும். விதி, எங்களுக்கும் மாமனுங்க இருக்கானுங்க, ஒருத்தனால ஒரு பெத்து போட்டானுங்களா, நாங்க என்ன பண்ணோம்? டேய் என்னடா இங்கே இருக்க? ஆய், நல்ல வேலை தப்பிச்ச. தெரியுமே இவங்க வருவாங்கன்னு. ஐயோ, இவ்வளவு மடியில உட்கார வச்சிருந்தா இதோட பேயாட்டம் அடிப்பா. என்னம்மா, என்ன உங்க பிரச்சனை? இங்க நானும் முறை பொண்ணு, உங்க அத்தா மாமா எல்லாருக்கும் எங்க கூட்டிட்டு என்ன இங்கே இருக்க? உங்க கூட வந்து என்ன பண்ண சொல்றீங்க? ஏன்னா அப்பா மாமா அவங்க கூட இருக்கேன். சரி சிவா கூட இரு, அவ கூட பேசு. அங்க எவ்வளவு இடம் இருக்காங்க, போய் அவ கூட அந்த பக்கம் உட்காந்து பேசு. அது என்ன இங்கேயே இருக்க, இதுவும் கூட வரசிக்கிட்டு இருக்க? அரசு கூட தானே இருக்கேன். அதானே, இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே இருக்குது. சிவா என்னவோ அவங்க கூட இருக்கிறா, கொஞ்சம் இருக்கிறான்னு சொல்லிச்சு. இந்த பொண்ணு ஒரு தப்பு தப்பா சொல்லுது. சரிடா, உன் ஃப்ரெண்டு கூட விளையாடு இருந்தல்ல, வா அவ கூட கொஞ்ச நேரம் இரு. என்னம்மா என்ன சிரிக்கிற? ஓ என்ன அவன்கிட்ட ரெடி? என்னடா ஏன் அப்படி சிரிக்கிறா? எனக்கு என்ன தெரியும்? என்னம்மா என்னென்ன? என்ன, நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சிரிச்சு பேசிட்டு இருக்கோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லம்மா ஒண்ணும் இல்ல. எதுக்கு சிரிச்ச? இல்லடா, ஒருவேளை நான் உட்காந்து இருந்தா என்னென்ன பிரச்சனை வந்திருக்கும், என்னென்ன வார்த்தை வந்திருக்கும்னு காதுல வந்துதா, அதை நினைச்சேன், சிரிச்சேன். திட்டுறது உனக்கு சரி போறது. சேச்ச, திட்டுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தேன். என் புருஷன் கதறு வரல, அந்த சீனை யோசிச்சு பார்த்தேன். அந்த சீனை யோசிச்சு பாத்தியா? ஆமா ஆமா, சாரிடா தெரியாம பண்ணிட்ட, மன்னிச்சு இந்த ஒரு வாட்டி. அதானே? அதேதான், அதை நினைச்சேன்னா சிரிப்பு வந்துச்சு. கொஞ்ச நாள் ஆன மாதிரி இல்ல, பயப்படல மாதிரி கதறி, அதை யோசிச்சு பார்த்தேன். ஆமா இல்ல, ஊருக்கு அப்புறம் இந்த சம்பவம் நடந்துச்சு. ஊருக்கு அப்புறம் ஒரு வாட்டி என்னமோ நடந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை சரியா. அதான் சொல்றேனே, கொஞ்சம் லாங் பேக், சோ லாங் அகோ, அது மாதிரி இருக்கு. அதனால மேடம்க்கு சிரிப்பு வருது. ஆமா ஆமா. எதுக்கு சிரிக்கிறாவ? பிளாஷ்பேக் இருக்கு, தாங்க நினைச்சுதான். ஏடி மாட்டேன், அப்புறம் இருக்கும் உனக்கு. என்னன்ற? வரல, நீங்க அவ கூட இருந்தா இருங்க, இல்ல இறங்கி போங்க, அது உங்க இஷ்டம். என்ன வாட்டி கூப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்தா பண்ணு, எல்லாத்தையும் சென்னையில சேர்த்து வச்சு பாத்துக்கிறேன்.
என்ன உங்க மாமியார் வேகமா கிளம்பிட்டாங்க? ரொம்ப வேகமா கிளம்புனா எனக்கு என்ன தெரியும்? அவனே நீ பண்ண பிடிவாதத்துக்கு வேண்டாம், அந்த டாபிக்கே வேண்டாம், அப்படியே விட்டுறீங்களா?